10th standard maths algebra exercise 3.8 அதில் செகண்ட் சப்டிவிஷன் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். Find the values of a and b if the following polynomials are perfect square. நமக்கு ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அந்த பாலினாமியல் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா என்ன, ரிமைண்டர் வந்து 0 வரணும் சரிங்களா. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஏ வேல்யூவும் பி வேல்யூவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்கிற பாலினாமியலில் இருக்கிற ஏ வேல்யூவும் பி வேல்யூவும் நம்ம கண்டுபிடிக்கணும். பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணணும், பவர்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். 4 3 2 1ன்னு இருக்குது எக்ஸோட பவர்ஸ் எல்லாம். ஃபைனலாக கான்ஸ்டன்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க கொடுத்துருக்கிறதுல நம்ம ஏ வேல்யூ பி வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடி போட்ட ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இருக்கு இல்லையா, அதில் ஏ வேல்யூ பி வேல்யூ வந்து லாஸ்ட்டாக தான் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஏ டேர்ம் அண்ட் பி டேர்ம் எப்போ கொடுத்துருப்பாங்க, லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. இந்த 100 வந்து முன்னாடி இருந்துச்சு ஓகேங்களா. 100 மாதிரி இன்னொரு நம்பர். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஸோ எடுத்தோடனே நம்மளால் அன்னோன் என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது ஓகேங்களா. ஏன்னா எடுத்தோடனே நமக்கு ஏ கொடுத்துருக்காங்க அன்னோன், அடுத்தது பி, எடுத்தோடனே அன்னோன் கண்டுபிடிக்க முடியாது. தெரிஞ்சதை வச்சு தான் என்ன பண்ணணும், தெரியாததை கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அதுக்கு தான் என்ன பண்ணணும்னா, இப்போ 100க்கு நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ என்ன பண்ணணும், அப்படியே கொடுத்துருக்கிற பாலினாமியல் ஈக்குவேஷனை ரிவர்ஸில் எழுதிடணும் சரிங்களா. நான் ரிவர்ஸில் எழுதியிருக்கேன் பாருங்க. ஃபஸ்ட்டு 100 220x 361x ஸ்கொயர் bx கியூபு ax பவர் 4 சரிங்களா. இப்போ இதை வச்சு என்ன பண்ணணும், நம்ம டிவிஷன் போடணும் சரிங்களா. ஃபஸ்ட்டு 100 இருக்கா, 100ஓட ஸ்கொயர் ரூட் என்ன 10, 10 10s are 100. சைன் சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணணும். அடுத்தது 2 நம்பர் என்ன பண்ணணும், கீழே எடுக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும், கோஷியன்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் 10 2s are 20 ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 20 இருக்குது, இங்கே 220 இருக்குது. என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், இங்கே என்ன வேல்யூ போடணும் நமக்கு தெரியாது. ஸோ இது ரெண்டையும் என்ன பண்ணணும், இதை மேலே எழுதிட்டு இதை கீழே எழுதிட்டு டிவைட் பண்ணணும். 220 டிவைடட் பை 20 என்ன வரும், 11 டைம் வரும் ஓகேங்களா. 20 டேபிளில் 20 1s are 20, பேலன்ஸ் 2 20 1s are 20. அப்போ நம்ம என்ன போடணும், 11ன்றதை இங்கே போடணும். +11 +11. இப்போ இதை மறைச்சிட்டிங்கன்னா 11 × 20 220 வந்துடும் ஓகேங்களா. ஆனால் எனக்கு இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இங்கே நம்பர்ன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம், அந்த எக்ஸ்ன்ற வேரியபிள் போட்டுக்கலாமா. இப்போ மல்டிப்ளை பண்ணால் கரெக்டாக இருக்கும். 11x × 20 220x ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 11 × 11 121 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது என்ன பண்ணணும், சைன் சேஞ்ச் பண்ணணும். இதை கேன்சல் ஆகிடும். 361ல் 121 போயிடுச்சுன்னா 240 ப்ளஸ் 240 தானே வரும், எக்ஸ் ஸ்கொயர் அப்படி. அடுத்து என்ன பண்ணணும், 2 டேர்மை கீழே இருக்கணும் ஓகேங்களா. ப்ளஸ் bx கியூப் ப்ளஸ் ax பவர் 4. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், இப்போது மேலே இருக்கிற கோஷியன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். என்ன கோஷியன்ட் இருக்குது, 10 இருக்குது. 10 × 2 20 ப்ளஸ் 11 × 2 22 எக்ஸ். அடுத்தது இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், இங்கே என்ன நம்பர் போடணும் நமக்கு தெரியாது சரிங்களா. அப்போ என்ன பண்ணணும், மறுபடியும் இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பரு இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். இதை உள்ளே எழுதிட்டு இதை வெளியில், இதை எப்படி எது உள்ளே எது வெளியில் ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, நம்ம இங்கே பாக்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா டிவிஷன் பண்ணுறதுக்கு. ஸோ அதை பேசிக்காக வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை உள்ளே தானே இருக்குது பாக்ஸுக்கு உள்ளே. அப்போ இது பெரிய நம்பர். ஸோ என்ன பண்ணணும், மேலே போடணும். இது பாக்ஸுக்கு வெளியில் இருக்கா, அப்போ இது சின்ன நம்பர் என்ன பண்ணணும், வெளியில் போடணும். இது உள்ளே போடணும் ஓகேங்களா. பாக்ஸுக்கு உள்ளே இருக்கிற நம்பரை மேலே போடணும், ஏன்னா அது பெரிய நம்பர். பாக்ஸுக்கு வெளியில் இருக்கிற நம்பரு சின்ன நம்பர், அதனால் என்ன பண்ணணும், அதை கீழே போடணும் சரிங்களா. இப்போ டிவைட் பண்ணலாமா. 20 டேபிளில் 240 எத்தனை டைம் வரும், 12 டைம் வரும் ஓகேங்களா. 20 1s are 20, பேலன்ஸ் 4 இருக்குமா. அப்போது 20 × 2s are 40 இல்லைங்களா. ஸோ 12. அப்போ இங்கே என்ன வேல்யூ போடலாம், நம்ம 12 போடலாம் சரிங்களா. ப்ளஸ் 12. நெக்ஸ்ட்டு கவனிங்க,
12 போட்டாச்சா? இப்போ இந்த ரெண்டு வேல்யூ மறைச்சிக்கோங்க. 12 into 20 அப்போ என்ன வரும்? 240 வரும். ஆனால் எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் வேணும். இந்த இடத்துல நம்மளால் போட முடியாது. என்ன பண்ணிக்கலாம்? இப்போ புதுசாக போட்ட இடத்துல போட்ட வேல்யூ கூட என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கலாம். அப்போ அங்கே எக்ஸ் ஸ்கொயர் போட்டால் இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் போடணும் இல்லையா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்? ஒரு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். 12x ஸ்கொயர் into 20 240x ஸ்கொயர் ப்ளஸ் 12 into 22 என்ன வரும்? 264. 12 into 22 அப்போது 264x கியூப். ஏன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும்? ப்ளஸ் 12x ஸ்கொயர் into 12x ஸ்கொயர் என்ன வரும்? 144. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்? சைன் சேஞ்ச் பண்ணலாமா? இது கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? இப்போது இதை எப்படி எழுதலாம்? பி இங்கே மைனஸ் என்ன இருக்குது? மைனஸ் 264x கியூப். அடுத்தது ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் பவர் 4. இங்கே என்ன இருக்குது? ஏ மைனஸ் 144x பவர் 4. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்? சின்ஸ் ரிமைண்டர் இஸ் 0 அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்களா? அப்போ என்ன எழுதணும்? b minus 264 equal to 0, a minus 144 equal to 0. இப்போ b is equal to plus minus 264 இந்த சைடு வந்தால் plus 264 ஆகும். a equal to minus 144 இங்கே வந்தால் plus 144. ஸோ இதுதான் a value and b value.